ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு பயன்படுத்துகிற எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்கள் KineMaster அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட KineMaster இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1:1 கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 1:1 தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதை எப்படி ஃபுல் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு அழகாக இருக்கும். இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி நான் இந்த இதை வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து தாரா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிறேன். தலைவி தாரா அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். தலைவின்னு எழுதலை, தாரா, அவ்வளோதான் எழுதிட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கொஞ்சம் தெரியல. ஆனால் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்படின்னு இருக்கும். அந்த ஒயிட் கலரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. இதுக்கு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஏவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேக்குடு அந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வந்து பிடிக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன் நம்ம அந்த இதை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறோன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப நம்ம வந்து பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுப்போம். ஸ்க்ரீன்னா என்னன்னா பிளாக் கலர் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தாரா அப்படின்னு எழுதிருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த தாரா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா போய் பிளெண்ட் ஆகும். அதுதான் நல்லாயிருக்கும். அதை எப்படி நான் இப்போ வந்து காட்டுறேன். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த தாரா இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். இப்போ இதில் எப்படி பிளண்டிங் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுங்கிறத வந்து கொடுங்க. ஸ்க்ரீனை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இதை மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் இந்த போர்ட்டல்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இதை வந்து மூவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த தாரா அப்படின்னு எழுதியிருக்கிறதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகுது. நான் அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து இப்படி வந்து எடுக்க சொன்னேன். இதை வந்து கரெக்டாக இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹார்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. அடுத்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து 2வது இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதையும் இங்கே வச்சுட்டு பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீனுங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாராங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டாகவே வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ண சொன்னேன். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. என்னோடய வீடியோ லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக வந்து ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க க்ரீன் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமா கீக்கு போயிருங்க. அப்படியே போய்ட்டு இதை
ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். டிசேபிளில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீ கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம க்ரீன் கலர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரீன் கலர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்கள். ஸோ இந்த ஷோ மாஸ்க்கை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஹார்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் நமக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.